எல்லாருக்கும் வணக்கம். 2015 ஐயா பத்மஸ்ரீ சுபாஷ் பாலேக்கர் அவங்க வந்து மதுரையில் ஒரு பயிற்சி வகுப்பு கொடுத்தாங்க. ஒர்க் ஷாப், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது. ஆர்கானிக் வேறு, நேச்சுரல் வேறு. ஆர்கானிக் வந்து வெளியே இருந்து உரம் தயார் பண்ணி உள்ளே கொடுக்கறது. நேச்சுரல் இயற்கை வந்து பூமிக்கு கீழே இருக்கிற உரச்சத்துக்களை வந்து வெளியே கொண்டு வர்றது. இது ஐயா பாலேக்கர் ஐயாவுடைய முறை வந்து இயற்கை பூமிக்கு கீழே இருக்கிற உரச்சத்துக்களை வெளியே கொண்டு வந்து பயிர்களுக்கு கொடுக்கறது. நம்ம இறைவன் கொடுத்த இயற்கையான சத்துக்கள் பூரா பூமிக்கு கீழே இருக்குது. அதை கொண்டு வந்து வெளியே கொடுக்குற முறை தான் சுபாஷ் பாலேக்கரோட இந்த இயற்கை முறை. இது சம்மந்தமாக வகுப்பு கொடுத்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த விவசாயத்தை, இந்த முறையை பின்பற்றினதில் எனக்கு நல்ல வெற்றி அடைஞ்சேன். இது நான் பெற்ற இன்பத்தை மற்றவனும் பெறுறதுக்காக அந்த வகுப்பை வீடியோ எடுத்து நாங்கள் அதை வெளியிடுறோம். பார்த்து பயனடைச்சிங்க. வணக்கம். Subject is zero budget spiritual farming. Subject is not organic farming. நண்பர்களே, நாம் இங்கு கற்றுக்கொள்ள வந்துள்ளது ஜீரோ பட்ஜெட் செலவில்லா ஆன்ம வேளாண்மையாகும். ஆர்கானிக் விவசாயம் அல்ல. நாம் இங்கு வந்துள்ளது ஜீரோ பட்ஜெட் செலவில்லாத ஆன்மீக வேளாண்மையை கற்றுக்கொள்ள நாம் இங்கு வந்துள்ளோம். Subject is not also a Vedic farming or yogic farming. Subject is not also a natural farming. நாம் இங்கு கற்றுக்கொள்ள வந்துள்ளது இயற்கை வேளாண்மை அல்ல, வைத்திய வேளாண்மை அல்ல, யோகிக் வேளாண்மையும் அல்ல, செலவில்லா ஆன்ம வேளாண்மையை கற்றுக்கொள்ள நாம் இங்கு வந்துள்ளோம். Zero budget spiritual farming is not a traditional method of Indian farming also. It is totally different from all these technologies. ஜீரோ பட்ஜெட் செலவில்லா ஆன்மீக வேளாண்மை நம்முடைய பாரம்பரிய வேளாண்மை அல்ல. ஏனைய தொழில்நுட்பங்களில் இருந்து இது மாறுபட்ட ஒரு வேளாண்மை தொழில்நுட்பமாகும். Organic farming is more dangerous than chemical farming. அங்கக வேளாண்மை அல்லது ஆர்கானிக் வேளாண்மை இயற்கை வேளாண்மை ரசாயன வேளாண்மையை விட அபாயகரமானது. Organic farming is more poisonous than chemical farming. அங்கக வேளாண்மை ரசாயன வேளாண்மையை விட விஷமுள்ளது, நஞ்சுள்ளது. And organic farming is more exploiter than chemical farming. அங்கக வேளாண்மை ரசாயன வேளாண்மையை விட நம்மை அதிக அளவு சுரண்டத்தக்கது. Organic farming is a pre-planned conspiracy to exploit Indian economy and natural resources. அங்கக வேளாண்மையானது முன்பாகவே திட்டமிட்டு நம்முடைய நாட்டின் இயற்கை வளங்களை சுரண்டத்தக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. Organic farming is not Indian technology. It is not a Swedish technology. It is a 100% Videshi technology, foreign technology. அங்கக வேளாண்மையானது நம்முடைய நாட்டின் தொழில்நுட்பம்
அல்ல, இது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தொழில்நுட்பமாகும். So it is very essential to clarify that zero budget farming is not a organic farming. It is totally different from organic farming. அதனால் நாம் என்ன முடிவு செய்ய வேண்டும், என்ன கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், ஜீரோ பட்ஜெட் செலவில்லா ஆன்ம வேளாண்மையானது அங்கக வேளாண்மை அல்லவே அல்ல. Since 10,000 years, the farmers are practicing farming in India. 10,000 வருடங்களாக நம்முடைய விவசாயிகள் வேளாண்மை செய்து வருகின்றனர். Before initial 5,000 year era, there was no actually the traditional farming. There was a different type of the farming that is called it is called traditional, non-traditional Indian farming, and we can say there was no utilization of the deshi cow dung manure in those days within this initial 5,000 years, and that was called shifting culture. स्थलांतरित खेती. 5000 வருடங்களுக்கு முன்பாக நாம் தற்பொழுது எத்தகைய வேளாண்மை நம்முடைய விவசாயிகள் செய்து வருகின்றனரோ அத்தகைய வேளாண்மை அப்பொழுது கிடையவே கிடையாது. 5000 வருடங்களுக்கு முன்பாக விவசாயிகள் ஒரு இடத்தில் சென்று விவசாயம் செய்வார்கள். அங்குள்ள காடுகளை அழித்து அதன் பிறகு அந்த இடங்களை விட்டு மாறுபட்ட இன்னொரு இடங்களுக்கு சென்று விவசாயம் செய்து வந்தனர். தற்பொழுது உள்ள தொழில்நுட்பம் 5000 வருடங்களுக்கு முன்பு கிடையாது. Before 5,000 years ago, the utilization of the cow dung manure was started in farming sector. அதன் பிறகு இவ்வாறு இடம் விட்டு இடம் மாறுபட்டு வேளாண்மை செய்த பிறகு நம்முடைய மாட்டு சாணத்தை உபயோகப்படுத்தும் விவசாய முறை இங்கு நடைமுறைக்கு வந்தது. Since 5,000 years, today also it is continued in throughout the world. இவ்வாறு 5000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய நாட்டு மாடுகளின் சாணத்தை வைத்து ஆரம்பித்த இந்த வேளாண்மையானது தற்பொழுதும் தொடர்ந்து வருகின்றது. Before chemical farming was launched in India, nobody farmer was saying that I am a organic farmer. No, at all. ரசாயன வேளாண்மை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய நாட்டில் எந்த ஒரு விவசாயியும் நான் அங்கக வேளாண்மை செய்கின்றேன் என்று சொன்னதே கிடையாது. He was saying that I am a farmer, I am doing farming. Nobody was saying that I am a chemical farmer, I am an organic farmer. என்ன விவசாயி சொல்லி வந்தான் என்றால், அதாவது ரசாயன வேளாண்மை வருவதற்கு முன்பாக நான் விவசாயி என்று நான் வேளாண்மை செய்கின்றேன் என்று சொல்லி வந்தான். அவன் எப்பொழுதும் நான் ரசாயன வேளாண்மையோ அல்லது அங்கக வேளாண்மையோ செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னதே கிடையாது. When the population of India was increased and there was no proper food production with the government of India to fulfill the stomach for 2 times, then the Pandit Jawaharlal Nehru, the Prime Minister of India, has accepted at that time Green Revolution as a policy. எப்பொழுது நம் நாட்டில் ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே வந்ததோ, உணவு உற்பத்தி குறைந்து ஒரு நாளைக்கு 2 வேளை கூட உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதோ, நம்முடைய முன்னாள் பாரத பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த ரசாயன வேளாண்மையை ஏற்றுக்கொண்டார். Pandit Jawaharlal Nehru has taken the right decision at that time because it was the need of the time to accept chemical farming, because we were at that time deficit in the food grain production, and for that purpose it was the right decision to accept Green Revolution as a policy. நம் முன்னாள் பாரத பிரதமர் ரசாயன வேளாண்மையை ஏற்றுக்கொண்டது ஒரு சரியான முடிவே ஆகும். ஏனென்றால் உணவு உற்பத்தி இல்லை, ஜனத்தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி நம்மிடையே இல்லாத காரணத்தினால் அவர் பசுமை புரட்சியின் மூலம் நம் நாட்டிற்கு வந்த இந்த ரசாயன வேளாண்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். அது சரியான முடிவே ஆகும். Pandit Jawaharlal Nehru has given the statement in the parliament at that time
that we are accepting this green revolution to be a fulfill our requirement of the food grain production, and we will self-reliant in the food grain production. அவர் அப்பொழுது பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார் என்றால், நம்முடைய ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே செல்கின்றது, உணவு உற்பத்தியை நாம் அதிகரிக்க வேண்டும், அதனாலேயே உணவு உற்பத்தியில் நாம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் இந்த ரசாயன வேளாண்மை தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர் பாராளுமன்றத்தில் உறுதி கூறினார். But after that speech in the parliament of Jawaharlal Nehru ji, 60 years not lost, whether we are self-sufficient in the food grain production, there is a question. அவர் சொல்லி இன்று 60 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது, ஆனாலும் நாம் இன்று கூட உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டோமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியே ஆகும். Our Planning Commission of India, which is dissolved now by Mr. Modi government, and even the agriculture scientists and our governments also claim that by means of the green revolution we have achieved our target to be self-sufficient in the food grain production. ஆனால் சமீப காலத்தில் திரு மோடி அரசாங்கத்தினால் முடித்து வைக்கப்பட்ட தம் திட்டக்குழுவும் மேலும் விவசாய ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் என்ன கூறி வருகின்றார்கள் என்றால், ரசாயன வேளாண்மையினால் பசுமை புரட்சியினால் நாம் தன்னிறைவு அடைந்து விட்டோம் என்றே அவர்கள் கூறி வருகின்றனர். But I say that they are misguiding the nation that by means of the green revolution we are self-sufficient. ஆனால் நான் உறுதியாக என்ன கூறுகின்றேன் என்றால், அவர்கள் நம் தேசத்தை தவறாக வழிநடத்துகின்றார்கள். என்ன கூறி என்றால், நாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டோம் என்று அவர்கள் தவறாக நம்மை வழிநடத்துகின்றனர். The reality is that by means of the green revolution our nation is not self-sufficient in the food grain production, not in past, not today also, and if the policy will continue, not in future also. நான் உறுதியாக என்ன கூறுகின்றேன் என்றால், இந்த பசுமை புரட்சியின் மூலம் வந்த ரசாயன வேளாண்மையினால் நாம் ஒரு பொழுதும் முன்னாலேயும் நாம் தன்னிறைவு அடையவில்லை, தற்பொழுதும் நாம் தன்னிறைவு அடையவே மாட்டோம். உணவு உற்பத்தியில் எதிர்காலத்திலும் நாம் தன்னிறைவு அடையவே போவதில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். What is the definition of food in the dictionary? Whether the self-sufficient the rice production is a self-sufficient the food grain production? உணவு தன்னிறைவு என்றால் அகராதியில் என்ன? அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது மட்டுமே உணவு உற்பத்தியில் தன்னிறைவு ஆகுமா? To get self-sufficiency in wheat production means not a food production actually. கோதுமையிலும் அரிசியில் மட்டுமே தன்னிறைவு அடைவது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த நிலைமை ஆகவே ஆகாது. Food means not only rice, food means not only the wheat, food means all cereals, all millets, all pulses, all edible oils, fruits and vegetables. These are called food material. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு என்பது கோதுமை அரிசி மட்டும் அல்லாது காய்கறி பழங்கள் எண்ணெய் வித்துக்கள் மற்ற ஏனைய புரத பொருட்கள் அனைத்திலுமே நாம் தன்னிறைவு அடைவதே உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த நிலைமையாகும். If the agriculture scientists are claiming that by means of the green revolution our nation is self-sufficient in the food grain production, I ask them why Indian government has imported 150 lakh metric ton wheat from international market in 2007. This is the question we have to ask them. இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சியாளர்கள் நாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டோம் என்று கூறி வரும் நிலையில் நம் இந்திய அரசாங்கம் 150 மெட்ரிக் டன் அளவிலான கோதுமையை வெளிநாடுகளிலிருந்து தற்பொழுதும் இறக்குமதி செய்து கொண்டேதான் இருக்கின்றது. Since our independence of the nation, is importing lakhs of ton of the pulses from the international market every year. சுதந்திரம் அடைந்த பிறகு நம்முடைய அரசாங்கமானது வெளிநாடுகளிலிருந்து பருப்பு வகைகளை லட்சக்கணக்கான டன்கள் இறக்குமதி செய்து கொண்டேதான் இருக்கின்றது தொடர்ச்சியாக. Our domestic consumption of the pulses, Mr. Dal, is 205 lakh metric ton per year. उற்பத்தி डोमेस्टिक कंजम्पशन में दाल चाहिए एक साल में कंजम्पशन 205 लाख मीट्रिक
நம்முடைய நமக்கு தேவையான பருப்பு வகைகளானது 205 லட்சம் மெட்ரிக் டன்களாகும். And we are producing only 142, 150 or 154 lakh metric ton every year. ஆனால் நாம் 142 அல்லது 150 லட்சம் மெட்ரிக் டன்கள் அளவிலான பருப்பு வகைகளையே நாம் உற்பத்தி செய்கின்றோம் நம் உள்நாட்டில். That means since 60 years our nation is importing lakhs of ton of the pulses every year from the international market, and so also they are claiming they are very self-reliant. I think they are misguiding the nation. 60 ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்த பிறகும் நாம் பருப்பு வகைகளை லட்சக்கணக்கான டன்களை நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். நிலைமை இவ்வாறு இருக்கவும் நம்முடைய வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொடர்ச்சியாக என்ன கூறி வருகின்றனர் என்றால், நாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். இதனால் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டினை தவறாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றனர். Government of India is importing lakhs of ton of the palm oil from middle Southeast Asia, maybe Philippines, maybe Laos, maybe Indonesia, maybe Malaysia. Every year, lakhs of ton of the palm oil is imported as edible oil. நம்முடைய அரசாங்கம் பாம் ஆயிலை லட்சக்கணக்கான டன்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து தொடர்ச்சியாக இறக்குமதி செய்து கொண்டேதான் இருக்கின்றது. Government of India is importing lakhs of ton of the soybean oil from Argentina, America, Canada and Australia also. இதே போல சோயாபீன் எண்ணெயையும் அர்ஜென்டினா, அமெரிக்கா போன்ற பிரேசில், அர்ஜென்டினா, அமெரிக்க நாடுகளிலிருந்து தொடர்ச்சியாக சோயாபீன் ஆயிலையும் எண்ணெயையும் அரசாங்கம் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. You go in the food stall, you will see the apple, the sticker from China, imported from New Zealand, imported from Australia. நீங்கள் கடைகளுக்கு சென்று பழங்கள் வாங்கினீர்கள் என்றால், ஆப்பிள் பழத்தில் ஒரு சிறிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. அது சைனா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து உங்களுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது. That means government of India is importing wheat from the international market. Lakhs of ton of the pulses every year are imported. Lakhs of ton of the edible oil is imported. Even the fruits are also imported. And then also they are claiming that was self-reliant. I think that when they claim their nation is self-reliant and self-sufficient in food grain production, they are misguiding themselves and they are misguiding the nation also. இவ்வாறாக நம்முடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக கோதுமையை சர்வதேச மார்க்கெட்டில் இருந்தும், பழங்களை வெளிநாடுகளிலிருந்தும், எண்ணெய் வித்துக்களை வெளிநாடுகளிலிருந்தும், பருப்பு வகைகளை வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான டன்களை ஒவ்வொரு ஆண்டுகளும் இறக்குமதி செய்த வண்ணமே இருக்கின்றனர். இவ்வாறு நிலைமை இருந்த போதிலும் அவர்கள் உணவு உற்பத்தியில் நம் நாடு பசுமை புரட்சியின் மூலம் வந்த ரசாயன வேளாண்மையினால் தன்னிறைவு அடைந்து விட்டது என்று தொடர்ச்சியாக உங்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றனர். We have to accept the reality. Maybe government of India, maybe agriculture universities, they have to accept the reality that by means of the Green Revolution, our nation was not self-sufficient in the food grain production, today also, not in past and not in future also. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், நம்முடைய அரசாங்கமும் வேளாண்மை கல்லூரிகளும் உண்மை நிலவரத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், பசுமை புரட்சியின் மூலம் நம் நாட்டிற்குள்ளே வந்த ரசாயன வேளாண்மையின் மூலம் நாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையவே இல்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். The Planning Commission of India has given the target to the Indian government that in 2050 our Indian population will be 160 crore. திட்டக்குழுவானது நம்முடைய அரசாங்கத்திற்கு என்ன அறிவுரை கூறியுள்ளது என்றால், என்ன குறியீட்டினை கூறியுள்ளது என்றால், 2050ஆம் ஆண்டில் நம்முடைய ஜனத்தொகை 160 கோடியை எட்டிவிடும் என்று அவர்கள் கூறுகின்றனர். Now we are producing 24 crore metric ton of the food grain production. The Planning Commission has given target to increase the double production, that means 50 crore metric ton in future within these 30 years.
நம் நாட்டில் 24 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான உணவு உற்பத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது வரக்கூடிய 30 ஆண்டுகளில் இந்த உணவு உற்பத்தியானது 2 மடங்கு ஆக்க வேண்டும் என்று நம்முடைய திட்டக்குழு கூறுகின்றது. And it is the proved reality. It is proved reality that by means of the chemical farming, per acre production of every crop is continuously reducing, not increasing, but it is reducing. ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்றால் இந்த ரசாயன வேளாண்மையின் மூலம் எல்லா விதமான உற்பத்தியும் எல்லா உணவுப் பொருட்களின் உற்பத்தியையும் உற்பத்தி ஒரு ஏக்கருக்கு படிப்படியாக குறைந்து கொண்டுதான் வருகின்றது. That means if we want double production and by means of the chemical farming production is decreasing continuously per acre production of every crop, that means if we want to double the production, the chemical farming is totally useless. 30 ஆண்டுகளில் நம்முடைய உணவு உற்பத்தி 2 மடங்காக வேண்டும். ரசாயன வேளாண்மையின் மூலம் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய உணவு உற்பத்தியானது குறைந்து கொண்டே வருகின்றது. எனவே இந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு நாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடையவே முடியாது. And by means of the organic farming, per acre production is not increased, it is decreasing continuously. அங்கக வேளாண்மை அல்லது ஆர்கானிக் வேளாண்மையின் மூலமும் ஒரு ஏக்கரில் உண்டாக்கக்கூடிய உணவு உற்பத்தியானது குறைந்து கொண்டுதான் வருகின்றது. Those who are practicing organic farming, they stop their practice and they are again going back to chemical farming because there is no result in organic farming. எந்த விவசாயி ரசாயன வேளாண்மையிலிருந்து அங்கக வேளாண்மைக்கு மாறினாரோ அவரும் தற்பொழுது ரசாயன வேளாண்மைக்கு சென்று கொண்டுள்ளனர். That means if the government of India wants to double the production and they have no any technology to increase the production, that means they have to search out another technologies which is existed in India and which is the Indian technology, that is zero budget natural farming only. இதன் மூலம் என்ன தெரிகின்றது என்றால் உணவு உற்பத்தியை 2 மடங்காக நம்முடைய அரசாங்கம் ஆக்க வேண்டும் என்றால் தற்பொழுது எந்த வகையான தொழில்நுட்பமும் நம் நாட்டில் இல்லவே இல்லை. இதற்குரிய உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரே தொழில்நுட்பமானது செலவில்லா இந்த ஆன்மீக ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையே ஆகும். Chemical farming has created so many problems to the farmers and entire people of the world. ரசாயன வேளாண்மையானது நம்முடைய ஜனத்தொகைக்கு நம்முடைய மக்களுக்கு பல பிரச்சனைகளை துன்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. Agriculture universities are taking crores and crores of the funds from the Indian government for the research and development work, but they have not proved that they have a technology which will fulfill our double production. விவசாய கல்லூரிகளானது நம்முடைய அரசாங்கத்திடமிருந்து பல கோடி ரூபாய்களை வாங்கி கொண்டு ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றது. ஆனாலும் அவர்களிடம் கடந்த வரக்கூடிய 30 ஆண்டுகளில் நம்முடைய உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான எந்த வகையான தொழில்நுட்பம் இல்லவே இல்லை என்று நான் கூறுகின்றேன். But we claim that we have the technology by which we can increase the production, and that is zero budget natural farming. நான் என்ன உறுதியாக உங்களிடம் அறைகூவல் விடுகின்றேன் என்றால் உணவில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் உணவு உற்பத்தியை 2 மடங்காக ஆக்க வேண்டும் என்றால் அதை ஜீரோ பட்ஜெட் ஆன்ம வேளாண்மை மூலம் மட்டுமே முடியும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். In chemical farming, the local varieties of every crop do not give more production than hybrid seeds. The local varieties are not giving more production than hybrid seeds in chemical farming. ரசாயன வேளாண்மையில் நம்முடைய பாரம்பரிய விதைகளானது வீரிய ஒட்டுரக விதைகளை விட குறைவாகவே மகசூலை கொடுக்கின்றது. ரசாயன வேளாண்மையில் நம்முடைய பாரம்பரிய விதைகள் வீரிய ஒட்டுரக விதைகளை விட குறைவாகவே நமக்கு மகசூலை கொடுக்கின்றது. But we have shown that by means of the zero budget natural farming, we are taking more production by means of the local varieties than the hybrid varieties. ஆனால் நாங்கள் என்ன செய்து காண்பித்தோம் என்றால் ஜீரோ பட்ஜெட் செலவில்லா இயற்கை வேளாண்மையின் மூலம்
நம்முடைய பாரம்பரிய விதைகள் அதிக மகசூலை கொடுக்கும் என்பதை நாங்கள் காண்பித்துள்ளோம். Agriculture scientists can go and investigate whether it is reality or not. They have faith, they can investigate. விவசாய துறை ஆராய்ச்சியாளர்கள் எப்பொழுதும் சென்று நான் தற்பொழுது கூறிய இந்த உண்மையை அவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் எப்பொழுது வேண்டுமானாலும். Basmati rice is the best rice variety in the world today. And in chemical farming, you utilize maximum quantity of the chemical fertilizers, but Basmati rice will not give more than 12 quintal per acre production in chemical farming. பாஸ்மதி அரிசியானது உங்களுக்கே தெரியும் மிக நறுமண அரிசியாகும். இந்த நெல்லானது அதிக அளவு மகசூல் ரசாயன வேளாண்மையில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எவ்வளவுதான் ரசாயனத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் இது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையின் மூலம் நீங்கள் உற்பத்தி செய்தால் 1200 கிலோவிலான மகசூலை இந்த பாஸ்மதி நெல் தரும். बासमती धान को कितना भी रासायनिक खाद डाले वो ज्यादा उत्पादन नहीं देते, कितना भी डाले कैसे संकर बीज से. लेकिन जीरो बजट में उल्टा होता है कि हम रासायनिक खेती से भी ज्यादा उत्पादन देशी बीज का निकालते हैं, बासमती का निकालते हैं, संकर बीजों से ज्यादा. உங்களுக்கு நன்றாக தெரியும் பாஸ்மதி அரிசியானது உயர்ந்த விலையில் விற்கப்படுகின்றது, நறுமண அரிசியாகும். இந்த நெல் ரகமானது ரசாயன வேளாண்மையில் நீங்கள் எவ்வளவு ரசாயனத்தை நீங்கள் கொட்டி இதை வளர்த்தாலும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் நீங்கள் உற்பத்தி செய்தால் ரசாயன வேளாண்மையில் எவ்வளவு மகசூல் எடுக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக கிடைக்கும்.